Hello foodies, welcome to Oruvadakkan Foodie. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது கேரளாவோட ஸ்பெஷல் மலபார் சிக்கன் பிரியாணி ரெசிபியோட. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிக்கனை தனியாக குக் பண்ணி ரைஸை தனியாக குக் பண்ணி அதை லேயராக அடுக்கி தம் கட்டி தான் இந்த சிக்கன் பிரியாணியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இதுக்கு தேவை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியும் எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்து ஒரு பிடி போதும், நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் கொஞ்சம் குருமிளகு, ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை, அப்புறம் ஒரு இந்த மாதிரி 2 பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4 கார்லிக், அப்புறம் 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி சிக்கனை பெரட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ அண்ட் ரைசன்ஸ் இது ரெண்டையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் கீ எடுக்கிறேன். ஃப்ரையிங் பேனில் கீ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கேஷ்யூ போடுறேன். கேஷ்யூ வந்து ஒரு ஹாஃப் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரைசன்ஸ் போட்டுக்கலாம். ரைசன்ஸ் வந்து சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆகிடும். அதனால் இந்த கேஷ்யூ வந்து பாதி ஆனதுக்கப்புறம் நான் ரைசன்ஸ் போடுறேன். இது ரெண்டுமே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக இந்த ஆனியன் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா ப்ரௌனாக பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். நமக்கு இது வந்து ப்ரௌன் கலரில் தான் கிடைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஜஸ்ட் தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போடணும்னு இல்லை, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஒரு ஈச் சைடு ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே போதும். அதே மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். நான் டீப் ஃப்ரை பண்ண ஆயிலே யூஸ் பண்ணுறேன். அந்த ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை வந்து அரைச்சி இதில் சேர்த்திக்கலாம். இது மாதிரி இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் இது ரெண்டையுமே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வாடி வரும்போது நம்ம வந்து இதில் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வெந்து உடஞ்சி வரணும், அந்த அளவுக்கு இதை வணக்கணும். இப்போது நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே 3 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணின்னு எடுத்திருக்கேன். அது கூட பிரியாணி இலையை தவிர பாக்கி எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இந்த தண்ணியில் தான் வந்து அரிசி வேக வைக்க போகிறோம். இப்போது குக்கரில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுகி எடுத்துருக்கிற இந்த ஜீரக சம்பா அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ஊற வைக்கல, ஜஸ்ட் கழுகி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கிறேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரியாணி இலையையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வெந்து உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா உடஞ்சி வந்திருக்கு.
இந்த டைமில் இது கூட ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அந்த மாதிரி கொதித்து வரும்போது இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன்லாம் இந்த மசாலாவில் வந்து நல்லா கூட்டாகி வரணும். அதுக்காக இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மசாலாவில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெந்து வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து இப்போ சிக்கனில் மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. மீன்வைல் நம்மளோட ரைஸும் இங்கே வெந்து கிடச்சிருச்சு. நான் ஒரு விசில் தான் விட்டேன். பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு, நல்லா உதிரியாக இருக்குது. இது இப்போது நம்ம லேயர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சிக்கனில் வந்து பாதி சிக்கன் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் லேயர் போடுறேன். இந்த மாதிரி ரைஸ் லேயர் ஃபுல்லாக போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். நல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாதி சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி சிக்கன் தான் அடியில் போட்டிருக்கேன், பாதி வந்து இன்னொரு லேயருக்காக எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு லேயர் சிக்கன் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ரைஸை வச்சு இதை ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சள் பொடி வந்து நான் கலக்கி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது பாலில் ஊற்றி ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் தண்ணியில் கலக்கியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கேஷ்யூ அண்ட் ரைசன்ஸை இது மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஒரு தோசைக்கல் மேலே எடுத்து தம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கிறனால ஒரு 10 மினிட்ஸ் இதை செட் ஆகிறதுக்கு போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீரக சம்பா அரிசியில் ப்ரிப்பேர் பண்ண கீ ரைஸும் அதுக்கு மேலே நம்ம லேயராக அடுக்கி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவும் அதுக்கு மேலே நம்ம தூவி விட்டுருக்கிற க்ரன்ச்சி ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்ந்து எனக்கு இங்கே ஒரு நல்ல அருமையான ஃப்ளேவரை ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. நீங்களும் இதை செஞ்சு ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போவுமே பண்ணுற சிக்கன் பிரியாணியை விட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒருவடக்கன் ஃபுடி. பாய்.